ஹாய் நண்பர்களே, மண்டபம் மீனவன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மங்களூரில் நம்ம போட்டு வந்து 10 நாள் தங்கடல் தொழிலுக்கு போயிட்டு கரைக்கு வந்துருச்சு நண்பர்களே. சரி 10 நாள் ஒரே மீன் சோறு சாப்பிட்டு வந்து போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லி சரி கரையை வந்திருக்கோம். ஒரு நாள் வந்து சிக்கன் பிரியாணி செய்வோம்னு சொல்லி பிளான் பண்ணி சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு நண்பர்களே. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். யூடியூப் எல்லா இதுலையும் இவர் தான் நண்பர்களே, சித்திக்கு ஒரு பேர். இவர் தான் எங்கள் போட்டு குக்கரு, பார்த்துக்கிறேங்க. இவர் பெரிய சமையல் மாஸ்டர் தான். ஒரு போகாத ஏரியாவே கிடையாது, எல்லா ஏரியாவிலும் போய் சமைச்சிருக்காப்புல. மாலத்தீவு வர போய் சமைச்சிருக்காப்புல. இவர் தான் நம்ம போட்டுக்கு குக்கராக வந்திருக்காப்புல. நண்பர்களே, வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நம்ம மண்டபம் மீனவன் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஊதிக்கு என்னென்ன பிராண்டு என்ன ஆயில் இல்ல ஆதார் 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 இந்த மாதிரி என்ன 10 பாயிண்ட் வச்சிருக்க அடுப்பு. 10 பாயிண்ட் வச்சிருக்கு. 15 20 தக்காளி நாட்டு தக்காளி பிரியாணிக்காக தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். தக்காளி வெட்டுவது எப்படி இப்படி அது போலாம் அப்படின்னா நான் சாப்பிடாது. அது எடுக்கிறது இல்லை, அது எடுக்கிறது இல்லை. நான் காசு தான் எடுக்கு எல்லாம் ரெக்கார்டும். அதான் கூப்பிடுறேன். நீ போ வீடியோ எடுத்துக்கிட்டு இல்லை போ. நான் கூப்பிடுறேன். 76 யாரா இருந்தானே இது காசு தர மாட்டேங்கிறான். அது அப்படிதான் நான் போறதில்லை. இப்போ பார்த்தோம்னா நல்லா வந்துருச்சு. போட்டு பார்த்துருப்பீங்க, மகாலில் போட்டு பார்த்துருப்பீங்க, கோயிலில் போட்டு பார்த்துருப்பீங்க, பள்ளியாசலில் போட்டு ஹோட்டலில் போட்டு பார்த்துருக்கியா பிரியாணி? பாருங்க பாருங்க பிரியாணி. அடுத்து தக்காளி ஒரு 3 கிலோ. நிறைய 3 கிலோ தாங்க. நாங்களே போட்டில் வச்சு வளர்த்தது. போட்டு வச்சு மண் வச்சு வளர்த்த போன விட ஒன்று இந்த விட வளர்ந்துருச்சு. அதனால எத்தனை போட்டா இப்போ வளர்ந்துச்சு. தாவி அரிச்சா தப்பிச்சிடலாம். தாவி அரிச்சா தப்பிக்க முடியாது. தக்காளி வந்துருச்சு. அடுத்தது புதினா. கோழிக்கிற ஒரு ஆள் கூப்பிடுங்க. போட்டேன் என்ன போட்டாலும் வளர்த்தேன். யாருக்கும் சொல்ல கொடுக்கூடாது. அரைச்சி வச்சிருவோம். என்னடா என்ன பண்ணா ஒரு 15 பாயிண்ட் வச்சுக்கிறீங்க. கேஸ்ல 20 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓசம்மா இதெல்லாம் இன்னும் பேசியாவது சரியாகலம்மா. எங்கள்ட கட்டி ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சிக்கன் ஒட்டியாச்சு. அவ்வளோ சுத்தமான தயிர் எப்படி ஊற்றணுன்னு பார்த்துக்கிறங்க. நல்லா பார்த்துக்கிறேன். அதில் நல்லா பரட்டியாச்சு. ஒரு காமன் அளவு தண்ணி 1 லிட்டர் ஜோக்கில் ஒரு 1 லிட்டர் ஊற்றிக்கிறங்க. 2 ஊற்றிருப்பா. 2 லிட்டரு. அடுத்து சிக்கன் மசாலா லைட்டாக போட்டுக்கிறங்க, ஜாஸ்திலாம் போடாது. நீங்கள் மட்டன் போட்டீங்கன்னா மட்டன் மசாலா போடுங்க. ஆமாம். அளவு தண்ணி அடிக்கணும். அடுத்தது எப்படி ஊரும் ஏம்பாய் தண்ணியை ஊற்றிட்டு கிண்டிடக்கூடாது. மசாலா கலந்து அப்படியே மூடணும். அடிக்கடி தொலைஞ்சு பாதிக்கு அரிசி போடுங்க. அப்போதான் சோறு குலையாது. ஆமாம்.
அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன பாய் பண்ண? அவ்வளோதான். நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு அவ்வளோதான். என்னது லேசாக கிண்டி விட்டுக்குங்க. கோழிலாம் சோத்துக்குள்ள போய் ஒளிகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. லேசா உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா, எல்லாம் என்னென்ன குறையுது. உப்பு பார்க்குற சரித்திரம். ஆமாம் நல்லா இருக்குதா? ஆமாம் போலண்ணே.